நம்மளை போய் அடுத்து லடாக்கில் போய் நம்ம சந்திப்போம். நம்ம யாருங்க பர்சனல் டிரைவர் இவர் தான், ஆனால் இவர் எடுக்க மாட்டேன். இருக்குதுங்க, நல்லா இருக்கு. இப்போதான் கொடைக்கானல் இருக்கு பாருங்க ஏரியா. கொடைக்கானல் தாங்க போயிருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மேலே ஏறவும் தான் நமக்கு அந்த கிளைமேட் கூலிங் நல்லா இருக்குது. ஒரு 5-6 மணி ஆனால் செம்ம குளிர ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க கொடைக்கானல், நல்லா இருக்குது. பீச்சுங்க, ஊட்டி நல்லா நல்ல ஒரு அருமையான இடம். நீங்கள் கொடைக்கானலுக்கு போக நீங்கள் போகலாம். அருமையான ஒரு பிளேஸ் தான். நம்ம போகிற வழியில் அங்கே ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அதையே நான் காமிக்கிறேன். அங்கே குரங்குகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம தான் உஷாராக இருக்கணும். நம்ம உடைமைகள்லாம் சேஃப்டியாக வச்சுக்கிறோங்க. நம்ம போனப்போ வந்து நிறையா குரங்குகள் பர்ஸு பேக்கு எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடுச்சுங்க. உஷாராக இருங்க. நம்மளும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். சில்வர் வாட்டர் ஃபால்ஸ், வெள்ளி வாட்டர் ஃபால்ஸ், வெள்ளி நீர் வீழ்ச்சிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கிறோமா? சில்வர் வாட்டர் ஃபால்ஸ், வெள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம இருக்கிறோம். பாருங்கள், நம்ம அது கூட நடந்து நம்ம உள்ளே போய்க்கலாம். பட் குளிக்க முடியாது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. சனி ஞாயிறு மட்டும்தான் கூட்டம் இருக்கும். இங்கேயே அவங்க வந்து கேமரா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. 200 250 ஒவ்வொரு மாதிரி வாங்குறாங்க. மக்கள் கூட்டம் இன்றைக்கி கம்மி. சனி ஞாயிறு ஃபுல் க்ரௌடாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். மற்ற நாள் வந்தால் ஃப்ரீயாக அழகாக இருந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு போய்க்கிறலாம். அருமையாக ஒரு கிளைமேட் நல்லாயிருக்கு. பட் கொடைக்கானல் நம்ம மேலே ஒரு 15-20 கிலோமீட்டர் வரை ஹீட்டாக தான் இருக்குது. இப்போ நல்லா கிளைமேட் கூலிங்காக காமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வாங்க, ஏரியா பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே கொடைக்கானல் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்க்குறது நம்ம சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் உங்கள் நண்பன் ட்ரீமர் தமிழா. இப்போ பாருங்கள், மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் நிற்கிறா இருப்பாருங்க. குரங்க ஒரு பரிசு விரிசி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு. அவங்க ரிலேட்டிவ்லாம் இங்கே நின்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்க. அதனால் வந்து உங்கள் உடைமைகள்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க. அந்த நிற்கிறாரு பாருங்க. பாருங்க, உச்சியும் வழங்கி போட்டார். எப்படி இறங்க போகிறாருன்னு தெரியல. அதனால் உங்கள் உடைமைகளும் பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க. பரிசை குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா உங்கள் பேக்குக்கு எல்லாமே வச்சு டோரை க்ளோஸ் பண்ணி கிளாஸை ஏற்றி விட்டுருங்க. அவருடைய பர்ஸு பாருங்கள், மேலே நிற்கிறாரு பாருங்கள், தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அக்கா பிரித்து தூக்கி தான் போடும். நம்ம கொடைக்கானல் நெருங்கிட்டோம். கொடைக்கானல் என்ட்ரி ஆகிட்டோம். எப்படி இருக்கு பாருங்கள்.
சூப்பராக இருக்குது பாருங்க கொடைக்கானல். ஓஹோ என்ட்ரன்ஸ். ஓகேங்க, இதுதான் அந்த லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேக்கிட்ட வந்தோடனே சுற்றி 5 கிலோமீட்டர் வருங்க. இங்கே குதிரை சவாரி, அப்புறம் இந்த சைக்கிள்லாம் ஓட்டுவாங்க. சைக்கிள் எல்லாமே இருக்குது. போது அந்த லேக் பாருங்க, நம்ம பார்க்கலாம். சுற்றி முற்றி போனாலும் அதே இடத்துல தான் ஒரு நிற்கும். 5 கிலோமீட்டர் இந்த மாதிரி நல்லா இருக்குங்க ட்ராவல் பண்ண. பட் நான் அந்த லேக் பார்த்தீங்கன்னா இதுதான் போன டயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோயில் திருவிழா நடந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த இதெல்லாம் போட்டு அந்த ஊர்வலம் மாதிரி போட்டு பயங்கரமாக பட்டாசுலாம் இருந்துச்சு. நல்ல ஒரு என்ன கோயில் திருவிழா எனக்கு சரியாக தெரியல. நல்லா ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சு. பட் நல்லா செலிப்ரேஷன் பண்ணாங்க. அந்த இதில் மக்கள் நம்ம கேட்டதுக்கு கொடைக்கானலில் செம்ம திருவிழா. ஏன்னா ஆற்று திருவிழா அப்படின்றாங்க. டிராஃபிக் வர போக்குவரத்து வாங்கினேன். ஸ்வீட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸே வந்து 600 வருது. எல்லாமே காஸ்ட்லியாக ஃபுல்லாக இருந்துச்சு. சாப்பாடு நாங்கள் 3 பேர் சாப்பிட்டோம். பில்லு எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 2000 சாப்பாடு வந்து 220 ரூபா. சப்பாத்தி ஒரு சாப்பிட்டா 1500 ரூபா. திரும்பி அந்த லேக்கு வந்துட்டோம். ஏன்னா லேக் ஆப்பிட்டு வாங்கினதுக்கு கிடையாது. அந்த லேக்கை பார்த்தீங்கன்னா அந்த போட்டு சவாரி எல்லாமே பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. பட் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை, சேஃப்டியான இடம் தான். இப்போ அந்த குதிரை எல்லாமே திரும்பி நம்ம வந்துட்டோம் அதே இடத்துக்கு. குதிரையெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குதிரை எல்லோரும் சாப்பிட்டு ஸ்வீட் ஓப்பன் பண்ணி ஒரு 3 மாதம் இருக்கும் கொடைக்கானல். போயிட்டு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கொடைக்கானலில் தான் வந்து நம்ம ரூம் எடுத்துருக்கோம். நம்ம இங்கே தான் ஸ்டே ஆக போகிறோம். கொடைக்கானல் வந்து 4 பார்ட்டாக நான் போடுறேன். இல்லைன்னா 2 பார்ட்டாக போகிறாங்கன்னு போடுறேன். எவ்வளோ தனியாக ஃபுல்லாக கொடைக்கானல் ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்கிறேன். நம்ம சேனலில் டீட்டெயிலாம் அவங்க எழுதி போட்டுருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பார்க்குங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸஸ் பண்ணதுக்கு விதவிதமான பூக்கள் வச்சுருந்தாங்க. அது அங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆர்கானிக் உள்ள ஒரு கடை மாதிரி ஷாப் வச்சு அங்கேயே வந்து அவங்க சேல்ஸ் பண்ணாங்க. அருமையாக இருக்குது பார்க்க. 50 ரூபாய்க்குள்ள ஒருத்து தாங்க. நம்ம ஃபேமிலியோடு போனோம்னா ஒரு 4 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. உட்காந்துருது விதவிதமான பூக்கள். பட் அங்கே ஸ்டூல்ஸ்லாம் விதவிதமாக இருந்துச்சு. அங்கே சேரு இப்போ நம்ம பார்க்கில் தாங்க இருக்கிறோம். எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிறாங்க. பட் கூட்டம் கம்மி தான். கிளைமேட் சில்லுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். 6 மணிக்கெலாம் இந்த பார்க் வந்து க்ளோஸ் ஆகிரும். என்ன பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட்டு, சின்ன பிள்ளைகளுக்கு 25 ரூபா. அதேமாரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கும் 25 ரூபா வாங்குகிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து 100 ரூபா, வீடியோ கேமராவுக்கும் 100 ரூபா வாங்குகிறாங்க. ஃபோட்டோ ஷூட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எடுக்கிறாந்தா 5000 ரூபா, ட்ரோன் ஷூட்டுக்கும் 5000 ரூபா வாங்குகிறாங்க. செம்மையாக இருக்கிறனால பெரிய ஒரு பார்க்கு தான் இது.
வாங்க பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா. எக்கச்சக்கமான மக்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கீங்க, ரிலாக்ஸன்ஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் தான் எடுக்கிறாங்க. பிள்ளைகளோட ஃபேமிலியோட வர்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. நல்லா ஒரு கிளைமேட் சில்லுன்னு இருக்குது, வெயிலும் அடிக்குது, சூப்பர் கிளைமேட்டுங்க. இங்கே பாருங்கள், அங்கே கண்ணாடி மாளிகை அங்கே இருக்குது, அங்கே ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்குது, அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்க்கில் ஒன்றும் கிடையாது. ஒரு ரிலாக்ஸன்ஸ் உட்காந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸன்ஸாக ஃப்ரீயாக நம்ம உட்காந்துருக்கலாம். கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. 6 மணிக்கு இப்போ விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ஃபூன்னு ஊதி எல்லாத்தையும் கிளப்பி விட்ருவாங்க. இப்போ மணி 5:30 ஆயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃப்ளவர்ஸ், அந்த கண்ணாடி மாளிகை அங்கே இருக்குது, அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. இது தாங்க அமைப்பு, பார்த்துக்குறீங்க. இதுதான் இந்த பார்க்கோடைய 50 ரூபாய்க்கு ஓகே, ஒர்த்து தான். கண்ணாடி மாளிகை, ஒரு அந்த பூக்கள், விதவிதமான பூக்கள்லாம் இருக்குது, ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த இதில் முடிஞ்சு. நாளைக்கு 2வது பார்ட்டில் வந்து நம்ம வந்து குணா குகை ஒரு 4-5 ஸ்பாட் இருக்குது, அதை அடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது பார்ட்டில் வந்து ஒரு 5 ஸ்பாட் இருக்குது, அது நம்ம அடுத்த வீடியோ நான் உங்களை அப்லோட் பண்ணுறேன் நான். இதுதான் இந்த பார்க்கு, இந்த லேக் அவுட் அப்படிம்பாங்க, இதுதான் இதோடைய பேர், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பார்க்கு ஒர்த்து தான், 50 ரூபானாலும் ஓகே தான், ஒர்த்து தான், பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நம்ம நாளைக்கு குணா குகை அங்கெல்லாம் நம்ம சந்திக்கலாம். மேலும் அப்படியே நம்ம பேஜ் இன்ஸ்டாகிராம் போய்ட்டு வாங்க ப்ரோ, தாட்டா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நம்ம ஹாஜா ஸ்மார்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அழகான சந்திப்பு. நானும் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா. இது தாங்க இந்த பார்க் ஃபுல் சரௌண்டிங்கே இது தாங்க. பாருங்க.